ரீசன் மட்டும் அவ ஒரு ரீசன் சொன்னா. ஆதிரி நான் வந்து வெளியில அவ என்ன சொன்னா, பாரு ஆதிரி கிட்ட நீ வந்து வெளில போய் ஆல்ரெடி உன் ஃபேமிலி ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்ப, அது பிளஸோ மைனஸோ ஏதோ கொஞ்சம் வெளி உலகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்திருப்ப, அதனால உனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு முக்கியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனா நான் உள்ளே இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் உள்ளே இருக்கிறதுனால வெளியில் எப்படி போயிருக்குமோ தெரியாது. ஆனால் வெளியிலேருந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வரேன். எங்கள் அம்மா என்ன மைண்ட் செட்டில், ஆல்ரெடி எங்கள் அம்மாவுக்கு வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆகுது. ஸோ இப்போ அவங்களோட மைண்ட் செட்டு மென்டாலிட்டி என்னவா இருக்கும்னு தெரியாது. அதனால் அப்படின்னு சொல்லும்போது பாதிரி சொல்கிறேன், நான் என்ன தான் வெளில போயிட்டு வந்தாலும் நான் என்ன க்ரோத் த்ரூ பண்ணிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல, ஸோ நீ அதை சொல்லாத அப்படின்னு அவங்கவுங்க நியாயத்துக்கு அவங்கவுங்க பேசுகிறாங்க. இல்லை நான் சரி தப்புக்குள்ளே போகலை, அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்கு. அப்போது ஆதிரியை ஒரு விஷயம் சொன்னால் அது உனக்கு தப்பாக தெரில. ஆனால் பாரு ஒரு விஷயம் போது மட்டும் அவள் என்ன சொல்கிறான்னா, அந்த கனியும் விக்ரமும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பாரு சொல்கிறா, நான் வந்து நீ உனக்கு தேவைக்கு நீ ஒன்று பண்ணிடுவ, நீ அப்படியே தேவையில்லாதெல்லாம் பண்ணிடுவேன், நேற்று வரைக்கும் கூட தான் பார்த்தோமே, நாங்கள் இங்கே தான் பார்க்குறோமே, என்ன கிழிக்கிறேன், அதுக்கு நீ ஒரு காரணம் சொல்லுவேன், அதை நாங்கள் ஒத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சீப்பாக ரொம்ப மட்டமாக, நேற்று வரைக்கும் தான் நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கோமே, என்னம்மா பார்த்தேன் அப்படி பார்த்தேன்னு சொல்கிற நீ, அவன் ஹக் பண்ணதையோ அவன் கிஸ் பண்ணதையோ பார்க்கறது, அது செய்யறது, அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்க்குறீங்க, ஓகே 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுறாங்க. அப்போ கமருதீன் ஏன் நீ பெஸ்ட்டு சொன்ன? அப்போ பார்வை பார்த்தா உனக்கு எரிச்சல் வருது, அப்போ அந்த பையனை பார்த்தா உனக்கு எரிச்சல் வருதா, பையனை பார்த்தா உனக்கு அஃபெக்ஷன் வருதா? ஏன் விக்ரம் கிட்ட அஃபெக்ஷன் அந்த மாதிரி எஃப்ஜே கிட்ட வந்துட்டு எஃப்ஜே உனக்கு கழுத்தில் முத்தம் கொடுத்தா மாதிரி, அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே உன் மடியில் பத்துக்கிற மாதிரி, அப்போ வந்து அப்புறம் விக்ரம் உன் தோளில் சாஞ்சிக்கிற மாதிரி நானும் பேச வேணான்னு தான் பார்த்தேன். அப்போ அதெல்லாம் மட்டும் உனக்கு நல்லா இருக்கு. அப்போ நீ மட்டும் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம், உனக்கு 2 பொண்ணுங்க வயசு பொண்ணுங்க இருந்தாலும் நீ மட்டும் வந்துட்டு ஒரு மங்குனி அமைச்சரை வச்சுக்கலாம். அப்போ வந்து அதுக்கு ஒரு பேரை நீ வைப்ப, தம்பின்னு வைப்ப, சபரி தம்பின்னு வைப்ப, விக்ரம் வந்து என் பாய் ஃப்ரெண்டுன்னு வைப்ப, இல்லை மங்குனி அமைச்சர்னு வைப்ப. அப்போ அதெல்லாம் யாரும் தப்பாக பேசக்கூடாது. அவள் ஓப்பனாக சொல்லிட்டா மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு, அவளுக்கு அந்த லைஃப் டெசிஷனை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை நீ வந்து தப்பாக பேச, உனக்கும் நீ எஸ்ஆர் நோ மட்டும் தான் சொல்லணும், முடியாதுன்னு சொல்லிட்டல, இல்லை என்ன பண்ணலான்றதுக்கு அந்த சீட்டுக்குழிக்கு போட்டு அதை பண்ணிங்கல்ல, அதோட அதை விட்டுணும். எதுக்கு அவள் கேரக்டர் அசாசினேட் பண்ணுற? அவ்வளோ கேரக்டர் அசாசினேட் பண்ண நீ கமருதீன் தான் எப்படி பெஸ்ட்டுன்னு சொன்னேன், அதே காரணம் சொல்ல வேண்டியதானே. கமருதீன் சொல்ல உனக்கு ஹோல் டாஸ்க்ல யார் வேணா சொல்லணுமோ நீ ஆதிரியை சொல்ல வேண்டியதானே. மற்றவனையும் உனக்கு எப்பயுமே வால் பிடிப்பானே ஒருத்தன் விக்ரம், அவனை சொல்ல வேண்டியதானே. அப்போ வந்து எது கமருதீனை சொன்னேன்? அப்படி இருக்கிற பட்சத்தில் அவள் தான் நேற்று வரைக்கும் பண்ணதை பார்த்தோமே அப்படின்னும் போது உடனே விக்ரம் ஸ்டாப் பண்ணி சரி ரொம்ப நல்லவன் போல இருக்கே, மற்ற இடத்துல பேசினாலும் கொஞ்சமாவது நியாயம் இருக்கும் போல இருக்கே, டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டானே ஒரு பொண்ணு பேச்சு தப்பாக போகும்போது அப்படின்னு சொன்னால் அடுத்த வார்த்தையே எனக்கு பாரு அம்மாவை பார்க்கணும் சொல்கிறான். எனக்கு பாரு அம்மாவை பார்க்கணும், அவங்க வளர்ப்பு எப்படி இருக்குது, அவங்க வளர்ப்பு இப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி அவங்க வளர்ப்பை பற்றி பேசுகிறான். என்னடா அவளை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு கனியை நீ அளவனாக இருக்க போகிறேன்னு நினச்சா அடுத்த செகண்ட் உன் வாயில் இப்படி பேசுகிற, கேவலம் கேட்டு போய் அது வாயா என்னது, அது புரியல எனக்கு. அப்படி வன்மத்தை கொட்டுற வன்ம குடோனா இருக்க. அவளை ஸ்டாப் பண்ணும்போது அந்த கனியை ஸ்டாப் பண்ணும்போது கொஞ்சமாக நியாயம் பேசிட்டு இல்லை அதை பற்றி நம்ம பேச வேணான்னு சொல்லுவேன்னு பார்த்தா டீசன்ட் ஜென்யூன் ஜென்டில்மேனா நல்லவனா. ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா அதோட உன்னோட சைக்கோ புத்தி அடுத்த நிமிஷம் காட்டுற, எனக்கு பாரு அம்மாவை பார்க்கணும், இப்படி வளர்த்துருக்காங்களே பார்க்கணும் அப்படின்னா அவங்க உன் அம்மா வயசு தானடா அவங்களுக்கும் இருக்கும். அப்போ உன் வளர்ப்பு பேசும்போது மட்டும் அந்த வக்கு இருக்கிற ஹோஸ்ட் வந்தானே வக்கனியா, இப்போ நீ இது பேசியிருக்கே, இது 1 hourல கூட காட்ட மாட்டானுங்க, லைவ்ல நாங்கள் இதை பார்த்தோம். அப்போ லைவ்ல பார்த்தவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அப்போ நீ அவ அம்மாவையும் பேசிட்டு அந்த அம்மா வயசுல பெரியவங்கன்னு தெரிஞ்சோம் அவங்களையும் நீ மட்டம் தட்டி, அவங்க வளர்ப்பையும் பேசி இவளையும் மட்டம் தட்டி பேசி என்ன ஜென்மண்டா நீ? இதை உன் அம்மாவும் தானடா பார்ப்பாங்க. அப்போ உன் அம்மா எல்லா அம்மாக்கும் அவங்கவுங்க பிள்ளைங்க ஒழுங்கு தான், தப்போ சரியா அது அவங்க வீட்டு ஆளுங்க கண்டுச்சுக்கிட்டோ அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க அதுக்கான ப்ளஸ்ஸோ மைனஸோ கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. அது மற்றவங்க வீட்டை எட்டி பார்க்குற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? மற்றவங்களோடது பர்சனல்குள்ளே போய் அந்த அம்மாவோட வளர்ப்பை பேசுகிற தகுதி அந்த அம்மா கேட்டால் அப்போது அவ வந்து அந்த அம்மாவுக்கு பொண்ணுன்னா நீயும் இன்னொரு அம்மாவுக்கு புள்ள தானே. அப்போ கிட்டத்தட்ட நீ அவளை அக்கா தங்கச்சின்ற ஆங்கிளுக்கு தானே பார்க்கணும். கனி மட்டும் உனக்கு ஒஸ்தி. அன்னைக்கு வந்து திவாகர் வந்து கனியை வச்சு கட்டி பிடிக்கிறத பேசினா உனக்கு அப்படியே கண்ணில் ரத்தம் வந்துருச்சு, காதில் ரத்தம் வந்துருச்சு, கத்தியில் சொருனவர் நீங்கள் அப்படி பேசியிருக்க வேணாம்னா அவ்வளோ வக்கனே அந்த திவாகர் கிட்ட சண்டைக்கு போனல. இப்போ அந்த கனி உட்காந்து இன்னொரு பொண்ணை பேசும்போது நீ பேச வேணாம்னு சொல்லியிருக்கணும், இல்லை கம்முன்னு நீ வாய மூடிட்டு உட்காந்துருக்கணும். அவளை பேச வேணாம்னு சொல்லிட்டு அதை விட ஒரு படி மேலே நீ போய் பேசுறியே. அப்போ அந்த 70 வயசுல இருக்கான் அவங்க அம்மா இதை கேட்கும்போது உனக்கான மரியாதை எங்கடா போகும்? அப்போ கிட்டத்தட்ட உன் அம்மாவை நீ இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் இது. அதே வயசில் உன் அம்மாவும் இருக்காங்கல்ல, அப்போ உன் வளர்ப்பை பேசினா அவங்களுக்கு கோவம் வரும்னு சொல்லி வக்காலத்து வாங்குறதுக்கு உன் விஜயஸ் வந்தாருன்னா அப்போ அந்த பொண்ணு வளர்ப்பை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. அதை அவள் பார்த்துக்கிறான், அவங்க வீட்டு ஆளுங்க பார்த்துக்கிறாங்க, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பேசுகிற? அப்போ உன் அம்மாவை அசிங்கப்படுத்துறது தான் நீ அவங்க அம்மா அசிங்கப்படுத்துறதுக்கும் ஈக்குவல்னா. வாய் இருக்கு நாக்கு இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அதுவும் நான் ஆம்பளை ரிவ்யூவர், நான் ஆம்பளை என்ன வேணா பண்ணுவேன், ஆம்பளை நான் என்ன வேணா பேசுவேன். ஒரு பொண்ணு ஈஸியாக பேசிட்டே எங்களுக்கு ரிவ்யூஸ் வரும். அப்படிலாம் பேசாதீங்க, அநியாயம் பண்ணாதீங்க. உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, தப்பு சரி எல்லார் வீட்லையுமே அது முன்ன பின்ன இருக்கும், அது அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசாதீங்க. இப்போ பேசின மொத்த ரிவ்யூவர்ஸும் எல்லா தமிழ்ல சாரி போடுவீங்களா?
இது வந்து பிக் பாஸே சொல்லிட்டாரு அது தூங்கறதுனால வந்துச்சு. அப்போ அதே பிக் பாஸை விதிமீறல் பண்ண எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து இதை பெருசாக்குவீங்களா? அது பெருசானாதான் இந்த விஷயம் டவுன் ஆகும். ஒரு விஷயம் பெருசாகும் போது ஒரு விஷயம் டவுன் ஆகுனா நான் அடிக்கடி சொல்றதுதான், ஒரு முழு பூசணிக்காயை நீங்க சோத்துல மறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயத்துக்கு நியாயம் பேசுற மாதிரி பேச வேண்டியது அப்படின்னு ஒண்ணு பண்ணுவீங்கல்ல. இப்போ இவ்வளோ பெரிய தப்பு அங்க நடந்திருக்கு. ஒரு பொண்ணோட ப்ரொஜெக்ஷனை வெளில தப்பா போயிருக்கு. அந்த ஒரு விதிமீறலுங்கிற விஷயத்த வந்து நீங்க வந்து நாயை கொலைக்கு வச்சு என்னென்னமோ பண்ணி இவ்வளோ பெரிய விஷயம் வந்து தப்பா வெளில போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அந்த பிக் பாஸும். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்து இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி அதுதான் காரணமே தவிர வேற எதுவும் காரணம் இல்லை அப்படின்னு பிக் பாஸும் இதை ஒத்துக்கிட்டு ஓப்பனாக இதை ஹைலைட் பண்ணணும். வீக்கெண்டில் இவன் பாரு அம்மாவை பற்றி பேசினதுக்கு அந்த விஜேஸ் கேள்வி கேட்கணும். நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பில்லை. ஆனால் நம்ம புலம்பிக்க வேண்டியதுதான். தேங்க்யூ கைஸ்.